ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நம்மள நிறைய பேர் தமிழகத்துல இருந்து ஜோதிர்லிங்கம் டெம்பிள்ஸ்க்கு விசிட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஜோதிர்லிங்கம் டெம்பிள் தான் மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் டெம்பிள்ங்க. சோ அந்த டெம்பிளுக்கு நம்ம போகும்போது அட்வான்ஸ்டா எப்படி ஆன்லைன் சேவா புக்கிங் எல்லாம் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஓம்காரேஸ்வர் டெம்பிளோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஆன்லைன்லயே பூஜா புக்கிங்ஸ் அட்வான்ஸ்டா நாம சீக்கிர தரிசனம் இருக்கு, அதாவது ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்ஸ் இதெல்லாமே நாம ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு போய்க்கலாம். சோ அந்த ப்ராசஸ் எல்லாம் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ மக்களே, இந்த வீடியோல நாம மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஜோதிர்லிங்கம் கோவிலான ஓம்காரேஸ்வர் கோவில்ல தாங்க எப்படி ஆன்லைன்ல நாம தர்ஷனுக்கு சேவைகளுக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். கூகுள்ல ஓம்காரேஸ்வர் பூஜா புக்கிங்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டே நம்ம ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் கோவிலோட அபிஷியல் வெப்சைட்டா தான் இருக்கும். ஓகேவா, ஸ்ரீ ஓம்காரேஸ்வர்.orgன்னு இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணி நாம உள்ள போய்க்கலாம். ஸோ உள்ள போகணுன்னே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு புக்கிங் இருக்கு பாருங்க. சீக்கிர தர்ஷனுக்கு, பிரசாதாலயா கூப்பன், விஸ்ரமாலயா, மகா பிரசாத், ஃபைண்ட் புக் பண்ணதுக்கு அப்புறம் நாம டிக்கெட்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி எல்லாமே செக் பண்ணலாம். என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அபிஷேக பூஜைகள் இருக்கு, பார்த்தேஸ்வர், நவகிரக சாந்தி, காலசர்ப்ப தோஷம், நர்மதா பூஜை. நர்மதா நதிக்கரையில தான் இந்த ஓம்காரேஸ்வர் கோவில் இருக்கு. ஓகேவா, மத்திய பிரதேஷ்ல. ஸோ நர்மதா நதிக்கான பூஜை, மகாமிருத்யுஞ்சய பூஜை, சோம்வார் சவாரி அப்படின்னு இருக்கு, ஆராதனா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்க கோவிலுக்கு டொனேஷன் பண்ண விரும்புறீங்க, கோ மாதாக்கு, அதுக்கப்புறம் அன்னதானம் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் நீங்க டொனேஷன் பண்ண விரும்புறீங்கன்னா அதுக்கும் நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, ஸ்ருங்கார்னா அலங்காரத்துக்குன்னு நினைக்கிறேன், நெய்வேத்தியத்துக்கு, அன்னக்ஷேத்ரானா அன்னதான கூடத்துக்கு, கிச்சடி சேவா, கிச்சடி அன்னதானம் கொடுப்பாங்கல்ல பிரசாதமா, அதுக்கு, ஷயன் ஸ்ருங்கார் இதுவும் அலங்காரம் தான். நந்தா தீபம் நம்ம சவுத்ல போடுவோம்ல, அது அங்க நந்தா தீபக் அப்படின்னு சொல்றாங்க. ரூம் டொனேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்க ஃபர்தரா பாத்தீங்கன்னா எந்தெந்த டைம்க்கு என்னென்ன மாதிரியான பூஜைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. காலையில 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல மங்கள ஆரத்தி பண்றாங்க. அதுக்கப்புறம் 5 மணியிலிருந்து மங்கள தர்ஷன், 12:30 மணி மத்தியானத்துல மத்தியான போக் அப்படின்னு போட்டிருக்காங்க. மத்தியான தர்ஷன் 1:15 to 4 PM. அதுக்கப்புறம் சாயங்காலின் ஸ்ருங்கார். நம்ம ஊர்ல சாயங்காலம் சொல்ற மாதிரி அங்கேயும் சாயங்காலின் ஸ்ருங்கார் அப்படின்னு சொல்றாங்க, சாயங்கால அலங்கார பூஜை போல. அதுக்கப்புறம் ஸ்ருங்கார் தரிசனம், ஸ்ருங்கார் ஆர்த்தி, 4:30 8:30 மணி வரைக்கும், 8:30 9 மணி வரைக்கும் ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஷயன் தர்ஷன் சொல்லி போட்டிருக்காங்க. அது நைட்டு நம்ம ராக்கால பூஜைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஷயன் தர்ஷன், 9 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும். ஸோ இவ்வளவு பூஜை டைம்ஸ் இருக்கு. ஸோ எந்த ஸ்லாட்ல வேணுமோ நீங்க அந்த ஸ்லாட்ல புக் பண்ணிக்கலாம். Darshan will be closed before 5 AM, after 9:30 PM and during Aarti and Shringar period. During special occasions, Darshan time may vary அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஆர்த்தி நடக்கிறப்பெல்லாம் ஆர்த்தி ஸ்ருங்கர் டைம்ல உங்களுக்கு தர்ஷனத்துக்கு விட மாட்டாங்க போல. மங்கள ஆரத்தி இருக்கு பாருங்க, இந்த டைம்ல தர்ஷனத்துக்கு போக முடியாது போல. இதுக்கு இந்த டைமுக்கு இடப்பட்ட டைம்ல தான் தர்ஷன் போட்டிருக்கிறதெல்லாம் தாங்க நம்ம போய் உள்ளுக்குள்ள தர்ஷனம் பண்ற டைம். ஸோ அதை நீங்க பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்ஸ் என்டர் பண்றதுக்கான tabs இருக்கு. டைரக்ட் தர்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கு பாருங்க. நோட், ஸ்ருங்கார் தர்ஷன் புக்கிங் இஸ் நவ் ஓபன் ஃபார் ஆல் டைம் ஸ்லாட்ஸ் ஃப்ரம் மண்டே டு சண்டே. ஸோ நீங்க வீக்ல எந்த நாள் போனாலுமே உங்களுக்கு தர்ஷனத்துக்கு டைம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க, ஸ்லாட்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மே மாசத்துல இருக்கோம், ஏதாவது ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் நாம புக் பண்ற மாதிரி பாத்துக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 11th செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களா, அந்த டேட்ல என்னென்ன டைம் ஸ்லாட் எல்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. காலையில 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 10 to 12, 2 மணியிலிருந்து 4, 6 to 8. சரி, காலையில
தர்ஷன் காலையில் 10 to 12 நம்ம எடுத்துப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஸ்லாட் ஃபீல்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளவு டீட்டெயில்ஸ் நாம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க ஸ்லாட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, உங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் ஆர் பாஸ்போர்ட் நம்பர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆதார் 12 டிஜிட்ஸ் ஒன்லி, பாஸ்போர்ட் 629 ஆல்ஃபா நியூமரிக் நம்பர். உங்களோட ஆதாரோ பாஸ்போர்ட் நம்பரோ நீங்க இங்க போடணும். ஓகேவா? இன்கேஸ் நீங்க வந்து ஓவர்சீஸ் சிட்டிசனா, இந்தியன் சிட்டிசனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாஸ்போர்ட் நம்பர் வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போடணும். நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு தர்ஷன் புக் பண்ணுறதுக்கான டிக்கெட், ஆன்லைன் டிக்கெட் வந்து வரும். அதுக்கப்புறம் நாம் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ ஒரு நம்பருக்கு மேலே நிறைய பிலிகிரிம்ஸ் நம்ம ஃபேமிலியெல்லாம் போனோம்னா ஆட் பர்சன் கொடுத்து ஃபர்தராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டோட்டலாக எத்தனை பர்சன்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். நாம ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே அமௌண்ட் ஆட் ஆகிட்டே போகும். நாம செலக்ட் பண்ணுற தர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் நவ் கொடுக்க வேண்டியதான். ஒரு டைம் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக காமிக்கும். அது ஓகேன்னு நினச்சிங்கன்னா உங்களோட டைமிங்ஸு, டேட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் டீட்டெயில்ஸ், கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு ரெசிப்ட் வந்துடும். ஓகேவா? ரெசிப்ட் வந்து இங்கே பாருங்கள், புக்கிங் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் அவைலபிள், டிக்கெட் ரீபிரிண்ட்னு இருக்கு பாருங்க. உங்களோட டேஷ்போர்ட்ல இருக்கும். அதை நீங்க வந்து ஆன்லைன்லயே டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அல்லது உங்களோட இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பருக்கு வந்துடும். ஸோ ப்ளீஸ் ரீட் த பாலிசி டிக்ளரேஷன் கேர்ஃபுல்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆன் டேஸ் ஆஃப் ஹெவி க்ரௌட் தி என்ட்ரி பாயிண்ட் மே பி ஷிஃப்டட் டு பாத் சவுக், அதர்வைஸ் தி என்ட்ரி வில் ரிமைன் அட் ஜூலா பூல், மாமலேஸ்வர் சேத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல் விசிட்டர்ஸ் மஸ்ட் பி பிரசன்ட் இன் பர்சன் அட் என்ட்ரி பாயிண்ட் வித் டிக்கெட் அண்ட் ஆதார் கார்டு. நீங்க புக் பண்ணும்போது எந்த ஆதார் கார்டோ அல்லது பாஸ்போர்ட்டோ கொடுத்தீங்களோ, எத்தனை பேர் போனாலும் அந்த மெயின் பர்சனோட ஆதார், பாஸ்போர்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களது கொண்டு போனா போதும். எல்லாரும் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல் விசிட்டர்ஸ் மஸ்ட் பி பிரசன்ட் இன் பர்சன் அட் எனி பாயிண்ட் வித் டிக்கெட் அண்ட் ஆதார் கார்டு. ஓகேவா? wristbands will be issued at the entry point and are mandatory for darshan. ஸோ நீங்கள் உங்களோட டிக்கெட்டையும் அந்த ஆதார் கார்டு எதை வச்சு நீங்கள், எந்த கார்டு வச்சு நீங்கள் புக் பண்ணலீங்களோ அதை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்ட்பேண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது மாட்டிட்டு நாம கியூவில் போக வேண்டியதுதான். ப்ளீஸ் do not book tickets for children below 12 years of age. below 12 years of ageனா அவங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான், பெரியவங்க கூடயே போய்க்கலாம். ஓகேவா? ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்ஸ் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஆன் புக் டேட் அண்ட் நாட் ஆன் எனி அதர் டே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்லாட்ஸும் சரி, டேவும் சரிங்க. எந்த நாளில் புக் பண்ணலீங்களோ அந்த நாள் அந்த ஸ்லாட்டுக்கு நீங்கள் போயிடுறது தான் நல்லது. ஸ்லாட்டு கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கூட்டம் வரும்ல, ஓம்காரேஸ்வர் டெம்பிள் எல்லாம் வந்து நிறைய கூட்டம் வர டெம்பிள்ஸ், ஜோதிர்லிங்கம் டெம்பிள்ங்கிறதுனால இந்தியாவிலேருந்து எல்லா பக்கத்துல இருந்தும் மக்கள் வருவாங்க. அதனால நீங்கள் கரெக்ட் ஸ்லாட் அண்ட் டைமுக்கு போய்க்கிறது நல்லது. ஓகேவா? நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல 8 AM இருந்து 8 PM வரைக்கும் நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். இங்க இருக்கு பாருங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புக் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது கேன்சல் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அல்லது ரீஃபண்ட் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, ஏன்னா கேன்சலேஷன் ரீஃபண்ட் பாலிசி இங்க எதுவும் போட்ட மாதிரி தெரியல. மேபி பாலிசி டிக்ளரேஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பாலிசி ஆல் டிவோட்டிஸ் புக்கிங் ஆன்லைன் மஸ்ட் ரிப்போர்ட் அட் த டெம்பிள் கவுண்டர் வித் அ பிரிண்டட் டிக்கெட் அண்ட் அ வேலிட் போட்டோ ஐடி. Special darshan ticket is valid for one person only. A maximum of 2 persons are allowed for puja, aarti and abhishek services. Additional person can participate by paying extra charges. So idella neenga correct ah paathukanum makkale. There is no specific dress code for darshan or puja. Devotees may wear simple and modest clothes. டச்சிங் த சிவலிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். யூஸ்வலாக நார்த் இந்தியன் கோவில்களில் வந்து சிவலிங்கத்தில் நம்ம தொட்டு அபிஷேகம் பண்ண விடுவாங்க. பட் ஆனால் ஜோதிர்லிங்கம் ஓம்காரேஸ்வர் டெம்பிளில் அது அலவுடு கிடையாது. ப்ளீஸ் டு நாட் ஆர்கியூ ரிகார்டிங் திஸ் அண்ட் ஃபாலோ த பிரிஸ்கிரைப்டு மெத்தட் ஃபார் தர்ஷன், வாட்டர் ஆஃபரிங் அண்ட் ஃப்ளவர் ஆஃபரிங்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம
காசி விஸ்வநாதர் கோவில் எல்லாம் கூட போனீங்கன்னா உங்களால தொட்டு கும்பிட முடியும், சிவலிங்கத்தை தொட்டு கும்பிட முடியும். நீங்க கங்கா நீரை வந்து சிவலிங்கத்துக்கு ஊத்தி நீங்க அபிஷேகம் பண்ணி வழிபாட முடியும். ஆனா இங்க ஓம்காரேஸ்வர் டெம்பிள் மத்திய பிரதேஷ்ல அது அலவுட் கிடையாது. அங்க போய் ஆர்கியூ பண்ண வேண்டாம்னு கிளியரா போட்டுட்டாங்க. நிறைய சண்டைகள் நடக்குது போல. Only darshan and water offering are allowed inside the sanctum sanctorum garbhagriha. Other rituals are not permitted. ஓகேவா? நீங்க பார்த்துட்டு அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் பண்ணலாம் போல, தொட்டு கும்பிட முடியாது. ஓகேவா? Please show your ticket only to authorized personnel. Do not hand it over to any priest or unauthorized person. மக்களே பார்த்துக்குங்க. ஸோ நமக்கு சவுத் இந்தியாவில் என்னதான் நம்ம புக் பண்ணிட்டு போனாலும் சில கோவில்களில் வந்து அறநிலையத்துறையினால மேனேஜ் பண்ற கோவில்களில் காசு கொடுத்தா தான் உள்ள விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா இன்னும் பக்கத்துல கொண்டு போய் தரிசனம் காமிக்க விடுற மாதிரி நிறைய கூத்துக்கள் எல்லாம் நடக்கும். ஸோ அதை தான் இங்க எக்ஸ்க்ளூசிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Timings of darshan and puja are available on temple website and mobile app. Please plan accordingly. நம்ம பார்த்தோம் தெரியுமா slot timings அதுதான். The ticket booked for quick darshan is valid only in the respective time slot. Darshan is allowed on a first come first serve basis. Special darshan is available only until 8 PM. மக்களே இது பார்த்துக்குங்க, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா children under 12 years of age are allowed free special darshan only with parents but are not allowed alone. இதுவும் நீங்க பார்த்துக்க வேண்டியது. அபிஷேகம் is performed by the temple priests at designated places as per the temple trust arrangements. Only water offering is allowed inside the sanctum. Some puja packages include complimentary special darshan process. However, this is subject to administrative discretion and may be cancelled without prior notice அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஸ்பெஷல் பூஜாஸ் இது வந்து தர்ஷனத்துக்கு போற டிக்கெட் தான் நாம இப்ப பார்த்தோம். அதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேவாஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய சேவாஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க அபிஷேக பூஜை எல்லாம் இருக்கு இல்லையா, இன்கேஸ் அதுக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ணீங்கன்னா அபிஷேக பூஜையோட சேர்த்து தர்ஷனத்துக்கும் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதுதான் சம் பூஜா பேக்கேஜஸ். Maha Mrityunjay job is conducted only at Mahakaleshwar premises. If you are unable to attend, the prasad will be sent to your address. In the Naivedya Bhog service, devotees cannot offer the Bhog themselves. Fruits and curd rice are offered daily by priests. Prasad is sent in absentia. Special darshan is not included. ஸோ நீங்கள் இன்கேஸ் மகாமிருத்யுஞ்சய ஜப் அதுக்கு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மகாகாலேஸ்வர் பிரமிசஸ்ல தான் அதை பண்ண முடியுமா. நெய்வேத்தியா போகுனா நீங்கள் கொண்டு போய் கொடுக்க முடியாது. உங்கள் சார்பில் டிவோட்டி கொண்டு போய், அது மீன் பிரீஸ்ட் கொண்டு போய் அதை ஆஃபர் பண்ணுவார் கடவுளுக்கு. In the Shringar service, the temple staff performs the decoration. Prasad is provided, but special darshan is not included. For Narmada Aarti, please report at the counter before 6 PM. The Aarti is held at Koti Teeth Ghat and families can participate. Special darshan is not included. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க மக்களே. இஃப் யூ புக் த மண்டே ப்ரொசஷன் சோம்வார் சவாரி, ரிப்போர்ட் அட் த டெம்பிள் கவுண்டர் பை 3 PM. நம்ம ஊர்ல தங்கத்தேர் இழுக்கிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்க சோம்வார் சவாரி அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து இறைவனுக்கு சப்பர மாதிரி இழுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு 3 PMக்கு நம்ம அங்க பிரசன்ட் ஆயிருக்கணுமா. இட் இன்க்ளூட்ஸ் அ சிட்டி டூர் அண்ட் பிரசாத். பாருங்க, donations should be made only through the temple's official website. Annakshetra donation tickets cannot be used for meals at Prasadalaya. This service reserved for the hungry and saints. For any issues related to online booking or payment, please contact the temple helpline. Prasad tickets are valid from 10 AM to 4 PM and 7 PM to 9 PM. In case of delay, inform the counter. So in case நீங்க ஸ்லாட்டை மிஸ் பண்ணிட்டீங்க, கண்டிஞ்சன்சில முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் மிஸ் பண்ணாட்டி அடுத்த ஸ்லாட்ல உங்களுக்கு அலோவ் பண்றதுக்கு நீங்க கவுண்டர்ல போய் ப்ரையரா இன்ஃபார்ம் பண்ணி கேட்கணும், அடுத்த ஸ்லாட்ல எங்களை விடுங்கன்னு. The temple protocol is determined by Kandwa administration. Accommodation facility by the temple is available only at Sri G Vishramalaya. So accommodationும் இங்க புக் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அது இருக்கான்னு தெரியல. பிரசாதாலயெல்லாம் இருக்கு, சர்வீசஸ்ல காணோம். சரி, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு மேபி அது செப்பரேட் வீடியோவா பண்றேன். ஓகேவா? அகாமடேஷனுக்கு எப்படி புக் பண்ணணும்னு. If you have booked the Shayan Shringar donation, please contact the helpline to discuss design and color preferences. Booking must be done at least 15 days in advance. பரவாயில்லைங்க, அந்த அலங்காரத்துக்கு நீங்க புக் பண்ணீங்கன்னா அந்த என்ன கலர்ல கடவுளுக்கு வஸ்திரம் அனுபவிக்கணும், என்ன கலர் பூக்கள், இதெல்லாம் கூட நீங்க டிசைட் பண்ணலாம் போல. சூப்பர்.
Online bookings can be rescheduled only once, but the new date and time slot must be available. So இதெல்லாம் பார்த்துக்கங்க. Rescheduling request but be made at least 1 day before the scheduled darshan date. Darshan may be temporarily suspended due to VIP receipts. அது இந்தியால எல்லா பக்கம் நடக்கிறது தானே. During Shivratri, Shravan month, fairs and festivals, standard rules may not apply. இப்போ கூட்டமா இருக்கும்ல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில பூஜை டைமிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் போல. ஸோ இதெல்லாம் தாங்க முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. ஃபார் டொனேட்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் யூட்டென்சில்ஸ், கான்டாக்ட் த கவுண்டர், obtain a receipt. Navagraha Puja, please consult your astrologer to determine which puja is required. Narmada Aarti and Narmada Pujan are conducted at Koti Tirthat. Partheshwar Pujan, a clay shivling is worshipped. The puja is conducted within the Mahakaleshwar temple. மக்களை இதெல்லாம் முக்கியமா பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க பாட்டுக்கு பூஜை புக் பண்ணிட்டு மெயின் கோவில்லயே எங்கன்னு தேடிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு இடத்துல அசம்பிள் ஆக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ புக் பண்ணும்போது நீங்க இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஏன் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். அதுதான் வெப்சைட்லயே இருக்குன்னா சில பேர் இவ்வளவு பெருசா இருக்கேன்னு படிச்சுக்க மாட்டீங்க. அதனாலதான் ஒரு ஆள் நாம சரி வீடியோ பண்றமே புக்கிங்க்கு டீட்டெயில்டா சொல்லிடுவோம் தான் இவ்வளவு சொல்றேன். ஓகேவா? சோ இது பாத்துங்க, நம்ம ஆல்வே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போறோம், அங்க போயிட்டு அப்புறம் கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு தலைவலி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கிளீனா சொல்றேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் ஆராதனா புக்கிங்னு போட்டிருக்காங்க. ஜாயின் ஆராதனா அட்லீஸ்ட் 5 minutes பிஃபோர் த scheduled time. If you do not attend the puja, will consider cancelled. All bookings are non-refundable. Please provide complete and correct postal address. ஆராதனா உங்களுக்கு வெப்சைட், அந்த ஓம்காரேஸ்வர் யூடியூப் இருக்குன்னு தெரியுமா, அதுல உங்களுக்கு ஆராதனைக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த நட்சத்திரம் எல்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க. என்ஷூர் யூ ஹேவ் a stable internet connection போட்டிருக்காங்க பாருங்க. அண்ட் கூகுள் மீட் இஸ் இன்ஸ்டால்ட். சாரிங்க, யூடியூப்ல இல்லைங்க, கூகுள் மீட்ல is installed and tested in advance. We are not responsible for any technical issues. ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க. இன்கேஸ் நீங்க பெரியவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களால ஆல் த வே கோவிலுக்கு போக முடியாது. அதுக்கு நீங்க நிறைய ஆராதனா பண்ணி அவங்கள பார்க்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அந்த நேரத்துல நீங்க கூகுள் மீட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? The puja will be completed in about 45 minutes. Note, if you have any doubts or suggestions, please contact the temple helpline. இங்க இருக்கு பாருங்க ஹெல்ப்லைன் நம்பர், இது கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க மக்களே, பரவாயில்ல. ஸோ இது புக்கிங் எப்படி பண்றதுன்னு, ஸ்ருங்கார் தர்ஷன், இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா புக்கிங் பண்றதுக்கான இது இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. காலஷர்ப் தோஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வீஸ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பூஜா டு பசிஃபை கர்மிக் இம்பேலன்ஸ். ஸோ அதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. டியூரேஷன் எவ்வளோ, எக்ஸ்ட்ரா பர்சனுக்குனா எவ்வளோ, எத்தனை பர்சன் அந்த பூஜையில இன்க்ளூடட், 11,000 ஆகுதுங்க ஒவ்வொரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பூஜைக்கும் எத்தனை ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. அபிஷேக பூஜைக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பார்க்கலாம். அபிஷேக பூஜைக்கு ஒரு பிராமின் வச்சு பண்ணா 2100, 5 பிராமின் வச்சு பண்ணா 5100. மகா ருத்ராபிஷேகம் 11 பிராமின்ஸ் வச்சு பண்ணனா 3 lakh rupees. இது கொஞ்சம் ரொம்பவே அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா இதுதான் பிரைஸ். பட் அதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 3 days to 7 hours பண்றாங்க. அதனால தாங்க 3 நாளைக்கு 11 பிராமின்ஸ் வச்சு மகாருத்ராபிஷேகம் பண்றாங்க. அதனால அவ்வளவு காஸ்ட் ஆகும் போல. ஏன்னா நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவ்வளவு சார்ஜ் ஆகுது. நர்மதா பூஜை, நம்ம ரிவருக்கு நர்மதா நதிக்கரையில தான். இங்க பாருங்க, இதுதான் ஓம்காரேஸ்வர் டெம்பிள் பிக்சருங்க. புக்கிங் இஸ் ரெக்யூர்ட் ஒன்லி இஃப் யூ விஷ் டு பெர்ஃபார்ம் த ஆர்த்தி. வியூ த ஆர்த்தி இஸ் வியூ. நம்ம பார்க்கணும்னா சார்ஜ் கிடையாது. பட் நாம போய் பிராமின்ஸோட சேர்ந்து நம்ம பண்ணணும்னா, ஆர்த்தி பண்ணணும்னா அதுக்கு தனியா பே பண்ணணும். 1500 ரூபா half an hourக்கு. ஓகேவா? 2 person எக்ஸ்ட்ரா பர்சன்னா இந்த 1500 plus 300, 1800 ஆகும் 3 பேருனா. ஸோ இதுதான் ஆர்த்திக்கு புக் பண்றதுக்கான ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு புக்குன்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம தர்ஷனுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்க கொடுக்கணும். கேட்டகரி என்ன, இங்க இருக்கு பாருங்க. கேட்டகரி நர்மதா ஆர்த்தி, செலக்ட் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அமௌண்ட் இங்க வந்துடும். அதுக்கப்புறம் புக் நவ் தான். ஒரு டைம் உங்களுக்கு நீங்க என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் அமௌண்ட் எல்லாம் காமிக்கும் ஜிஎஸ்டியோட. ஓகேனா ப்ரொசீட் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிட வேண்டியதுதான். அதே பாலிசி தான். ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். அது நீங்க படிச்சு பார்த்துக்குங்க. ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து நாம ஸ்ருங்கார் தரிசனத்துக்கும் பார்த்துட்டோம். சர்வீசஸ் ஒவ்வொரு தனித்தனி பூஜைக்கும் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ டொனேஷன் பண்ணணும்னா இங்க டொனேஷன் இருக்கு பாருங்க. அது ஏற்கனவே சொன்னேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னதானம், தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. இங்க பாருங்க அன்னதான கூடம் இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க டொனேட் பண்ணணும்னா டொனேஷன் ஃபார் 11 பர்சன் மீல்னா 1500, டொனேஷன் ஃபார் 21 பர்சன் மீல்னா 3000. ஸோ இதுக்கு நீங்க டொனேட் பண்ணணும்னா அதே மாதிரி தான். டொனேட்னு நீங்க புக் பண்ணீங்கன்னா எவ்வளோ ரூபாய் நீங்க பண்ண விரும்புறீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டொனேட்னு சொன்னீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸோட காமிக்கும் எவ்வளோ மணி பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேன்னு காமிக்கும். பே பட்டன் அமுத்தி நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட வேண்டியதுதான். இங்க டொனேஷன்ஸ் எல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் டிடக்ஷனுக்கு உட்பட்டது. ஓகேவா? ஸோ இது 80G செக்ஷன் 80Gல வரும். அதற்கான ரெசிப்ட் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இது வந்து டொனேஷன் பண்ற ப்ராசஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்குது, நர்மதா ஆர்த்தி இப்போ என்னென்ன ஸ்பெஷல் நர்மதா ஆர்த்தி எல்லாம் எப்போ நடக்கும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு அபவுட் அஸ் பேஜில் இருக்கும். ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு, ஹெலிகாப்டர் ரைடெல்லாம் கூட இருக்கு போல் இருக்குங்க. அக்காமடேஷன் ஓகே, இங்க இருக்கு பாருங்க அக்காமடேஷன். நான் தனி வீடியோவை பண்றேன்னு சொன்னேன்ல. ஆப்ஷன்ஸ் டு ஸ்டே அட் ஓம்காரேஸ்வர் டெம்பிள், ஆல் டைப்ஸ் ஹோட்டல்ஸ், எனி ரேட்டிங். ஓ ஓகே, இது டெம்பிள் அக்காமடேஷன் இல்லைங்க, அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அது போடுவாங்க போல. ஸோ இது இன்னும் வந்து அப்டேட் ஆகல. நான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் ஆகிட்டு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் லிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ பெரியவங்களெல்லாம் கூட்டிட்டு போறீங்க, அப்போ வீல் சேர் ஆக்சஸ் எல்லாம் வேணும்னா அது எங்க இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய வயசானவங்களை கூட்டிட்டு போவீங்க, உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை அங்கே போயிட்டு கோவிலுக்குள்ள இந்த வீல் சேர் ஃபெசிலிட்டி எல்லாம் வேணும்னா அது எங்க இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ப்ரொவைட்ஸ் வீல் சேர் சர்வீஸ் ஃபார் எல்டர்லி, சிக் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள் டிவோட்டிஸ் விசிட்டிங் த temples. Please come to Yatri Suvidha Kendra near the Jula Pool to get the wheelchair. The service is completely free and no one should be given any money for it. During peak times or overcrowding, there may be wait. Once issued, the wheelchair can be used up to 2 hours. If you are alone, helper will be provided if available. சூப்பருங்க, எப்படி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பிலிகிரிம்ஸ்க்கு. உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம்தான். ஓகேவா? ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பார்த்துக்குங்க. டைனிங் எல்லாம் வந்து கோவிலுக்கு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. லைவ் தர்ஷனுக்கு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். லைவ் தர்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்க வீடியோ. இப்போ வீடியோ எதுவும் டெலிகாஸ்ட் பண்ணல போல, அதனால போடல. ஓ மார்னிங் செஷன் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. 5:30லேருந்து 12 மணி வரைக்கும், 1:15லேருந்து 4, 4:45லேருந்து 8:30 வரைக்கும் உங்களுக்கு போடுவாங்க. இப்போ நம்ம 4 ஹாலில் இருக்கோம், அதனால கேப் டைம், அதனால தான் டெலிகாஸ்ட் ஆகலை. 4:45க்கு நம்ம வீடியோ பண்ணியிருந்தோன்னா இந்நேரம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னாலும் நீங்கள் நம்ம ஸ்ரீ ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் டெம்பிள் வெப்சைட்ல இருந்தே பார்க்கலாம். அருமை அருமை, சூப்பராக இருக்குங்க. டைம் டேபிள் ஆக்டிவிட்டீஸ் போட்டிருக்காங்க. டைம் டேபிள் ஏதாவது ஸ்பெஷல் பூஜை அன்னைக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா டே ஸ்கெடியூல் ஆஃப் டெம்பிள் ஆக்டிவிட்டீஸ் போட்டுட்டு எந்தெந்த டைமுக்கு நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த பூஜைக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்க வேண்டியது தான் தரிசனத்தை. ஓகேவா? ஸோ பரவாயில்லைங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஜோதிர்லிங்கம் டெம்பிள், ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் டெம்பிள் மத்திய பிரதேஷ் வெப்சைட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. நவகிரக சாந்தி, நாம் இங்கே நவகிரக பூஜையெல்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி அங்கேயும் நவகிரக பூஜையெல்லாம் செய்கிறாங்க. நார்த் இந்தியாவில் யூஸ்வலாக நவகிரகம் நம்ம ஊரில் கோவில் இருக்கிற குட்டி கோவில் இருக்கும்ல நவகிரகத்துக்கு, அது மாதிரி இருக்கிறது கஷ்டம். சில கோவில்களில் தான் இருக்கும் போல. இங்க வந்து பூஜை மட்டும் செய்யறாங்க. நவகிரக சாந்தி, புதனுக்கு, குருவுக்கு, சுக்கிரனுக்கு, அதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பிரைஸ் நவகிரக சாந்தி பண்றதுக்கு. இது ராகு பகவான். அருமைங்க, டீட்டெயிலாக இருக்குங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நம்ம ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் டெம்பிள் ஆன்லைன் புக்கிங் சர்வீசஸ்
எல்லாமே வந்து சூப்பரா குடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மக்களே, அப்புறம் என்னங்க, தமிழ்நாட்டுல இருந்து நீங்க ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் போறீங்கன்னா அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டு போய்க்குங்க. அங்க ஆல் த வே நார்த் இந்தியா போயிட்டு நம்ம கோவில் கியூல நின்னுட்டு எங்க புக் பண்ணணும், எதுக்கு எங்க போகணும் அப்படின்னாலே தேவையில்ல. அழகா உங்களுக்கு வெப்சைட்லயே எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. அழகா நீங்க புக் பார்த்துட்டு படிச்சுட்டு டிக்கெட் ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கொண்டு போயிடுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க நீங்க கியூல எல்லாம் நிக்க தேவையில்லை. இந்த டீடைல்ஸ் வச்சு நீங்க சூப்பரா தரிசனம் முடிச்சுட்டு வரலாம் மக்களே. ஸோ மக்களே, ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் போற மக்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. சோ மக்களே, நம்ம மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் டெம்பிளுக்கு பிலிகிரிமேஜ் போகும்போது அட்வான்ஸ்டா எப்படி வந்து ஆன்லைன் சேவாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தர்ஷன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஹோமம் அதெல்லாம் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி வந்து நம்ம ஆன்லைன்லயே நம்ம ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் டெம்பிளோட அபிஷியல் வெப்சைட்ல அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற டீடைல்டு ப்ராசஸ் வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ வந்து நம்ம ஜோதிர்லிங்கம் டெம்பிளுக்கு பிலிகிரிமேஜ் போற மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வந்து ஜோதிர்லிங்கம் டெம்பிளுக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து தவறாம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers மக்களே. பை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.